டான் கெய்ன், ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அமெரிக்காவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட சேர்மன் இவர் தான். இவர் தானே இது ஃபுல்லாக இந்த கான்ஃப்ளிக்டை முன்னின்று கொண்டு போயிட்டு இருக்காப்ல. இவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் பேசி முடிச்சதும் இவர்கிட்ட மைக்க கொடுத்துறாரு. இவர் பல விஷயங்களை பேசினாரு. சமீபத்தில் ஈரான்ல அமெரிக்க விமானங்கள் சிக்கிச்சுன்னு நம்ம முந்தைய வீடியோல ஃபுல்லா வீடியோஸோடு பார்த்தோம் பாத்தீங்களா? அதை பத்தி தான் இங்க விளக்கம் கொடுத்திருக்காரு. அமெரிக்காவோட A-10 பிளேனு இது ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு போச்சு. அங்க ஈரானுக்குள்ள நம்மளோட ஏர்மேன் சில பேர் மிஸ் ஆனாங்களா, அவங்கள காப்பாற்றுறது ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு போச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பைலட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவரை உயிரோடு நம்ம பத்திரமா மீட்டு கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த டைம்ல ஈரானை சேர்ந்த ஒரு கன்மேன் சொல்றது நீங்க லோக்கல்ல இருக்க பீப்புள் கூட சொல்லலாம். நம்ம முன்னாடி கணிச்சிருந்தோம்ல, ட்ரைப் பீப்புள்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல, மேபி அவங்கள சொல்றான்னு தெரியல, ஈரான் கன்மேன் சுட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட இந்த A-10 பிளேனை பார்த்து. இதுக்கப்புறம் இந்த A-10 விமானம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது நாடு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியில் லேண்ட் ஆகி ஆகணும், அப்போதான் சேஃபாக முடியும்னு அந்த அட்டம்ப்டை மேற்கொண்டோம். அந்த டைமில் பைலட் சேஃபாக எஜெக்ட் ஆயிட்டாரு, அந்த விமானத்துலேருந்து எஜெக்ட் ஆயிட்டாரு. ஸோ இந்த A-10 இருந்த அவருக்கு எந்த உயிருக்கு ஆபத்தோ இல்லைன்றதை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோன்னு அப்டேட் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாப்புல, இந்த ஃபர்ஸ்ட் பைலட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் செகண்ட் க்ரூ மெம்பர் இருக்கார்ல, அவரை தேடி நம்ம திரும்ப அங்கே களமிறங்கணும் ஈரானுக்குள்ள. இன்னொரு பக்கம் ஈரானியன்ஸும் தேடிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளோட வீரர்களை அவங்க தேடினாங்க. ஒரு வழியா அந்த செகண்ட் பர்சனை நாம வெற்றிகரமா உயிரோடு காப்பாத்திட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே ஏர் ஆர்மடான்னு சொல்றாரு. அதாவது கப்பல்கள் சார்ந்த ஆர்மடாவை ட்ரம்ப் அமுச்சு விட்டு இருந்தாரா, 2 பெரிய ஆர்மடா, இதே மாதிரி பெரிய விமான படை, அதான் ஆர்மடான்னு சொல்றேன். இதெல்லாம் ஓவர்சி பண்ணிச்சான். இப்ப இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் ஈடுபட போனாங்க US ஏர்மேன்லாம், US ஏர்மேனை காப்பாத்த US ஏர்மேன்லாம் போயிருந்தாங்களே, அதை ஃபுல்லா ஆர்மடாவா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணது இந்த ஏர் ஆர்மடான்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார் ஃபைட்டர்ஸை நாம எப்பவுமே கைவிட மாட்டோம். அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நாம மீட்டு கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எப்பவுமே சோரமே போக மாட்டாங்க. களத்துல இறங்குவோம், வெற்றிகரமா மிஷனை முடிப்போம், நாம இங்க அழைச்சிட்டு வருவோம். நம்மளோட அசட் எதனாங்க மாட்டிருக்கா அதை எடுத்துட்டு வருவோம். நம்ம வீரர்கள் சிக்கியிருக்காங்கன்னா அவங்க உயிரோடு பாதுகாத்து மீட்டு வருவோம். இது நம்மளுக்கு புதுசு இல்ல, இதுக்கப்புறமும் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒண்ணு உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சுச்சா மக்களே? அமெரிக்கன் ஏர்மேன் எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணப்படல, இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஏன்னா ரெஸ்கியூ பண்ணப்படலைன்றதுனால தான் இந்த அளவுக்கு சூழல் வச்சுட்டு இருக்காங்க. ஈரான்ல எங்க இருக்காங்களோ அவங்க கடவுளை தான் வெளிச்சம்.